தன்னுடைய புகைப்படத்தை டிபியாக வைத்து போலி வாட்ஸ்அப் எண் மூலம் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபடும் மர்ம நபர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்கும்படி நடிகை ஸ்ரேயா சரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ், தெலுங்கு, இந்தி என பல மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை ஸ்ரேயா சரன். ஸ்ரேயா ஆண்ட்ரி கோஷி என்பவரை திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு நடிப்பதை குறைத்துக் கொண்டார். இந்த தம்பதிக்கு ராதா என்ற மகள் இருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது மீண்டும் நடிக்க தொடங்கி இருக்கிறார். இந்த நிலையில் நடிகை ஸ்ரேயா தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் போலி வாட்ஸ்அப் எண் மூலம் தன்னை போலவே தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசி வருவதாகவும் அவர்களிடம் இருந்து எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், இந்த முட்டாள் யார்? தயவு செய்து இப்படி போலியாக மெசேஜ் செய்து நேரத்தை வீணடிப்பதை நிறுத்துங்கள். மக்களின் நேரத்தை வீணடிப்பதில் நான் வருத்தப்படுகிறேன். இந்த சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது. இந்த எண் என்னுடையது அல்ல. இந்த நபர் என்னை போல என்னுடன் பணி செய்ய விரும்பும் நபர்களிடம் பேசுகிறார். இப்படியான செயல்களில் உங்கள் நேரத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள்? ஆள் மாறாட்டக்காரர்களாக இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்குங்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன் நடிகை அதிதி ராவ் பெயரிலும் இதே போன்ற சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் கூட நடிகை ஸ்ரேயா சரன் நான் வயலன்ஸ் படத்தின் கனகா பாடலில் நடனமாடியது வைரலானது.